வீட்டை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சில பொருட்களை எடுத்துக்கிட்டு நம்மளோட வாடகை வீட்டுல இருந்து நம்மளோட சொந்த வீட்டுக்கு வந்துட்டங்க. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நம்மளோட சொந்த வீட்டை அடிக்கடி சுத்தம் பண்ணணும் அல்லவா. வாரத்துக்கு ஒருக்கா வந்து பாத்தீங்கன்னா நல்லா கூட்டி விட்டுட்டு நல்லா மாப் போட்டு விட்டுட்டு போறது வழக்கம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நாங்களாம் ஆசையா வச்ச வாழை மரங்கள் வந்து ரொம்ப வாடி போச்சுங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வாழை மரத்துக்கு தண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு நாங்க அங்க போனோம். முக்கியமா துளசி செடியை வீட்டுக்கு வெளியே வச்சங்க. அந்த துளசி செடி வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வாடி போயிடுது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா நானும் ருத்திகா பாப்பாவும் தண்ணி ஊத்தி விட்டேன் துளசி செடிகளுக்கு. நான் ஊத்துறேன்னு இல்லையா, பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆசாசியா செடிகளுக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கா. நம்ம வச்ச வாழை மரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தார் விட்டு இருக்குங்க. இனிமேட்டு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது வந்து நான் வாழை மரங்களுக்கு தண்ணி விடலான்னு இருக்கேங்க. வாழை மரங்களுக்கு எல்லாம் தண்ணி விடலைன்னா அதோட பாவம் எதுவுமே கிடையாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு 2 பாத்ரூமே நானே வாஷ் பண்ணி விட்டுருங்க. ரீதா வந்து பாத்தீங்கன்னா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யக்கூடாது அல்லவா, ரீதா மாசமா இருக்கிறதுனால. சோ வந்து பாத்தீங்கன்னா நானே எல்லா வேலையுமே எடுத்து கட்டி செஞ்சுட்டேன். என்னோட காரை வந்து பாத்தீங்கன்னா வெளியே வச்சு கழுவுறது வழக்கம். அந்த நினைப்பு வந்தனால நான் காரையுமே வெளியே வச்சு கழுவிட்டேங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா செடிகளுக்கும் வாழை மரங்களுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் உங்களோட வீட்டுல உட்கார்ந்து இருந்துட்டு நாங்க வந்துட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. பை.